தீனா, என்ன காவியா? நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்ல காவியா. எங்கள் அப்பா சொன்னால் கண்டிப்பாக அவர் சம்மதிக்க மாட்டார். எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எங்கள் அம்மாட்ட பேசி எப்படியாவது நம்ம கல்யாணம் சம்மதம் வாங்கிறேன் காவியா. ஏன் தீனா, நீங்கள் அம்மா செல்லம்மா? இல்லை, அம்மா அப்பா 2 பேரும் செல்லந்தான். ஆனால் எனக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் அம்மாட்ட தான் கேட்பேன். சரி தீனா, எது நடந்தாலும் நல்லது நடந்தால் சரி. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உன்னை கைவிட மாட்டேன் காவியா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிடுச்சு, வா போகலாம். போகலாம். இந்தாங்க, 3 நேரம் சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் யாரும் வேண்டாம்ப்பா. ம். ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள. என் மகனுக்கு காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அதுக்கு என்ன மாப்பிள்ள, நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சது தானே? ஆமா மாமா. நல்லபடியா முடிச்சிருவோம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, காட்டையும் தீனாட்டையும் சொல்லிருங்க. நல்ல நாள் பார்த்துருங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னங்க கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க? யாருக்கிட்ட? எல்லாம் உங்க அண்ணகிட்ட தான். தீனாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றாப்ல. என்னங்க இந்த காலத்துல நீனாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவான். அவன்கிட்ட என்ன கேக்குறது? நம்ம சொல்றத அவன் கேட்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். தீனா, என்னப்பா? உனக்கும் மாமா மக திவ்யாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம். அடுத்த மாசம் கல்யாணம். என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? நான் பேசி முடிச்சிட்டேன். இவர் வேற. தீனா, ஏப்பா கல்யாணம் வேணான்ற? ஒன்றும் இல்லைம்மா. ஒண்ணும் இல்லையா? உண்மையை சொல்லு, ஏப்பா மலுப்புற? அம்மா, நான் காவியான்ற பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. என் கூட படிச்சவம்மா, ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல ஃபேமிலிமா. அப்பாட்ட எப்படியாவது சொல்லி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ப்ளீஸ்மா. அப்பாட்டையா? என்னால முடியாதுப்பா. அப்பா சொன்னா சொன்னதுதான். நீ திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னம்மா இப்படி சொல்கிற? லவ் பண்றானா? அப்பாட்ட சொல்லு ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ், அப்பாட்ட சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. நான் மாட்டேன். ஆமா, உன் மகன் என்ன சொல்றேன்? ஒண்ணும் இல்லைங்க, என்ன ஒண்ணு இல்லைங்க. அவன் லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்ன லவ் பண்றானா? அவன் மனசை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்ற அப்பனா தான் கல்யாணம் பண்ணணும். நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன்.